சூப்பரா மணக்க மணக்க நம்ம வறுத்த கோழிக்கறி ரெடி ஆயிடுச்சு. ஒரு டிராப் இதுல மிச்சம் வைக்க மாட்டோம், அவ்வளோ ருசியா இருக்கு. ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு குக் வித் சங்கீதா. இன்னைக்கு நம்ம பார்க்க போறது வறுத்த கோழிக்கறி. நம்ம சேனலை யாரெல்லாம் என்ன சப்ஸ்கிரைப் பண்ணலையோ சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. ப்ளீஸ் கீழே இருக்கிற பெல் பட்டன்ல மறக்காம ஆள் கொடுங்க. அப்பதான் நான் போற வீடியோ உங்களுக்கு உடனே வரும். வாங்க இப்போ எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். இப்போ வறுத்த கோழிக்கறி செய்யறதுக்கு 2 கிலோ சிக்கன் எடுத்து நல்லா தயிர் போட்டு கழுவிட்டு தண்ணி இல்லாமல் எடுத்து வச்சிருக்கேங்க. தயிர் போட்டு கழுவும் போதும் இந்த சிக்கனில் இருக்கிற கெட்ட வாடையும் போயிடும், டேஸ்ட்டும் நல்லா இருக்கும். அதே மாதிரி சிக்கனுக்கு ஒரு சாஃப்ட்னஸும் வரும். இப்போ இந்த சிக்கனில் நம்ம மசாலா போட்டு பரட்டணும். இப்போ அதுவும் எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். 50 கிராம் தயிர் எடுத்து வச்சிருக்கேன், அதையும் இதிலே போட்டுக்கலாம். நான் போகிறது 2 கிலோ கறிக்கு. 1 கிலோ கறியாக இருந்தால் 25 கிராம் போடுங்க. கிட்டத்தட்ட ஒரு 2 டீஸ்பூன் போட்டிங்கன்னா கூட போதும். ஒரே ஒரு டீஸ்பூன் மிளகுத்தூள் எடுத்து வச்சுருக்கேன், அதுவும் இதிலே போட்டுக்கலாம். 2 டீஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட் எடுத்து வச்சுருக்கேன், அதையும் போட்டுக்கலாம். இந்த சிக்கனுக்கு தேவையான அளவு உப்பும் போட்டுக்கலாம். இப்போ எல்லாத்தையும் ஒன்று சேர்த்து மிக்ஸ் பண்ணிக்கலாம். இந்த சிக்கனை நம்ம ஃப்ரை பண்ணி எடுக்க போகிறோம். சாதாரணமாக நம்ம என்ன பண்ணுவோம், வெங்காயம் தக்காளிலாம் வதக்கிட்டு இந்த சிக்கனை போட்டுருவோம். அந்த மாதிரி செய்கிறதுக்கும் சிக்கனை ஃப்ரை பண்ணிவிட்டு அப்புறம் செய்கிறதுக்கும் ரொம்ப வித்தியாசம் இருக்குது. பயங்கர டேஸ்ட்டாக இருக்கும். இப்போ நான் செய்ய போகிற இந்த கிரேவியை நீங்கள் எல்லாத்துக்குமே வச்சு சாப்பிட்லாம். சாதத்துக்கும் சாப்பிட்லாம், டிஃபனுக்கும் சாப்பிட்லாம். ஸோ இந்த மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணி கொடுத்தா போதும். இப்போ இந்த சிக்கனை நம்ம ஃப்ரை பண்ணி எடுக்கணும். வாங்க அதையும் எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். இப்போது சிக்கன் ஃப்ரை பண்ணி எடுக்கிறதுக்கு ஸ்டவ் ஆன் பண்ணி ஒரு பாத்திரம் வச்சுட்டேன். தேவையான அளவு எண்ணெய் ஊற்றிக்கலாம். ரொம்ப எண்ணெய் நிறைய வேண்டாம். எண்ணெய் நல்லா காஞ்சிடுச்சு. இனிமேல் நம்ம மிக்ஸ் பண்ணி வச்ச சிக்கனும் இதிலே போட்டுடலாம். அடுப்பணல் நல்லா ஃபுல்லாக வச்சுக்கோங்க. இப்போ இதை கிளறி கொடுத்துடலாம். நீங்கள் அடுப்பணல் கம்மியாக வச்சு வதக்குனா இந்த சிக்கன்லேருந்து எண்ணெய் வந்துடும், அப்புறம் ஃப்ரை ஆகாது. ஸோ அடுப்பணல் நல்லா ஃபுல்லாக வச்சுட்டு இதை நல்லா டீப்பாக ஃப்ரை பண்ணிக்கணும். அதாவது இந்த கலர் பார்த்திங்கன்னா மாறி இருக்கும், அப்படியே சுட்ட மாதிரி வரணும். ஸோ அது வரைக்கும் இதை நல்லா கிளறி கொடுத்து பொரிச்சிக்கலாங்க. பாருங்கள், முக்கால்வாசி வெந்துடுச்சு. என்ன தான் அடுப்பணல் அதிகமாக வச்சாலும் கூட சிக்கன்லேருந்து கண்டிப்பாக தண்ணி வெளியில் வரும். இந்த டைமில் இந்த சிக்கனோடைய தண்ணியை தனியாக எடுக்கணும். இது சிக்கன் ஸ்டாக்குன்னு சொல்லுவாங்க. பாருங்கள், சிக்கனில் இருந்த எல்லா தண்ணியும் எடுத்துட்டேன். இந்த தண்ணி அப்படியே ஒரு பக்கமாக வைங்க. இதை எப்படி யூஸ் பண்ணணும்னு நான் சொல்கிறேன். இப்போது அடுப்பணல் ஃபுல்லாக வச்சுடுங்க. இதில் 1 டீஸ்பூன் நெய் விட்டுடுங்க. 2 டீஸ்பூன் மிளகாய் பொடி எடுத்து வச்சுருக்கேன், அதுவும் இதிலே போட்டுடலாம். நான் எங்கெல்லாம் காரம் போடணும் அங்கே உங்களுக்கு தகுந்த மாதிரி போட்டுக்கோங்க. இப்போ இதையும் சேர்த்து கிளறி கொடுங்க. இந்த எல்லா மசாலாவும் சேர்த்து இன்னும் ட்ரை ஆகட்டும். இந்த மசாலாலாம் பச்சை மணம் போகிற வரைக்கும் வதக்கலாம். ஆஹா, சிக்கன் சரியான வாசனைங்க. பாருங்கள், இந்த மாதிரி நல்லா பொரிச்சு எடுத்துக்கணும். அப்படியே லேசாக இங்கே சுட்ட மாதிரி தெரியுது பாருங்கள், கலர் வந்திருக்குல்ல. ஸோ இப்படி இருக்கணும். இப்போ ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். இந்த சிக்கனை அப்படியே ஒரு பக்கம் எடுத்து வச்சுருங்க. இதுக்கு ஒரு கிரேவி ரெடி பண்ணணும். வாங்க இப்போ அதுவும் எப்படி செய்கிறதுன்னு பார்த்துடலாம். இப்போது நம்ம கிரேவி பண்ணுறதுக்கு ஸ்டவ் ஆன் பண்ணி ஒரு கடாய் வச்சுட்டேங்க. தேவையான அளவு எண்ணெய் ஊற்றிக்கலாம். இப்போ அடுப்பணல் மீடியமாக வச்சுக்கோங்க. 4 பட்டை எடுத்து உடச்சி வச்சுருக்கேன், அதையும் இதிலே போட்டுக்கலாம். இதோடைய 6 கிராம்பு போட்டுக்கலாம். 5 ஏலக்காயும் போட்டுக்கலாம். 3 பெரிய வெங்காயம் நீளமாக கட் பண்ணி வச்சுருக்கேன், இதையும் போட்டுடலாம். எல்லாத்தையும் ஒன்று சேர்த்து கலரிக்கலாம். இந்த வெங்காயமும் பச்சை மணம் போகிற வரைக்கும் வதக்கலாங்க. பாருங்கள், வெங்காயம் நல்லா பிங்க் கலராக வந்துடுச்சு. இந்த அளவுக்கு வதக்கினா போதும். இப்போ இதுலேயே 1 டீஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டும் போட்டுக்கலாம். 3 பச்சை மிளகாய் போட்டுக்கலாம். கொஞ்சம் கருவேப்பிலை இலையும் போட்டுக்கலாம். அடுப்பணல் மீடியமாக வச்சு எல்லாத்தையும் ஒன்று சேர்த்து கிளறிக்கலாம். இந்த இஞ்சி பூண்டு பேஸ்ட்டும் பச்சை மணம் போகிற வரைக்கும் 2 நிமிஷத்துக்கு வதக்கலாங்க. இஞ்சி பூண்டு பேஸ்ட்டும் பச்சை மணம் போகிற வரைக்கும் வதக்கியாச்சுங்க. இனிமேல் நம்ம தக்காளி போட்டுக்கலாம். மீடியம் சைஸ் பழமாக 3 தக்காளி எடுத்து கட் பண்ணி வச்சுருக்கேன், அதுவும் இதிலே போட்டுக்கலாம். தக்காளி வதங்கிறதுக்கு கொஞ்சமாக உப்பும் போட்டுக்கலாங்க. இப்போ எல்லாத்தையும் ஒன்று சேர்த்து கிளறி கொடுங்க. நம்ம ஏற்கனவே சிக்கனில் உப்பு போட்டு தான் பொரிச்சிருக்கோம். ஸோ இப்போ பார்த்து போடுங்க. இந்த தக்காளியும் பச்சை மணம் போகிற வரைக்கும் வதக்கலாம். பாருங்கள், தக்காளியும் நல்லா வதங்கிடுச்சு. இப்போ தேவையான மசாலா பொடியெலாம் போட்டுக்கலாம். 1/2 டீஸ்பூன் மஞ்சள் பொடி போட்டுக்கலாம். 3 டீஸ்பூன் சிக்கன் மசாலா பொடி போட்டுக்கலாம். சிக்கன் மசாலா பொடி இல்லை கரம் மசாலா பொடி, ஈவன் மட்டன் மசாலா பொடி எது வேணாலும் நீங்கள் போடலாம். நான் 2 கிலோ சிக்கனுங்கிறதுனால 3 டீஸ்பூன் போட்டிருக்கேன். இதே 1 கிலோ சிக்கனாக இருந்தால் 1.5 டீஸ்பூன் போடுங்க போதும். அடுத்தது 4 டீஸ்பூன் மல்லிப்பொடி எடுத்து வச்சுருக்கேன், அதுவும் போட்டுக்கலாம். அடுத்தது 1 டீஸ்பூன் மிளகுத்தூளும் போட்டுக்கலாம். உங்களுக்கு காரம் நிறைய வேணும்னா இதிலே இன்னொரு டீஸ்பூன் மிளகாய் பொடியும் போட்டுக்கலாம்.
ஏன்னா ஏற்கனவே சிக்கனில் 2 டீஸ்பூன் மிளகாய் பொடி போட்டிருக்கோம். ஸோ அதனால உங்களுக்கு எப்படி காரம் வேணுமோ அதுக்கு தகுந்த மாதிரி பார்த்து போட்டுக்கோங்க. இப்போ இது எல்லாத்தையும் நல்லா பச்சை மணம் போகிற வரைக்கும் 2 நிமிஷத்துக்கு அப்படியே கிளறி கொடுக்கலாங்க. அடுப்பணல் கூடி குறைச்சி பார்த்து வச்சுக்கோங்க. நான் இந்த மசாலாவுக்கு ரொம்ப எண்ணெய் விடலை. ஏன்னா நம்ம சிக்கன் பொரிச்சு வச்சுருக்கோம் இல்லைங்களா, அதுலேயும் எண்ணெய் இருக்கும். அப்புறம் சிக்கன் தண்ணி எடுத்து வச்சுருக்கோம்ல, அதுலேயும் எண்ணெய் இருக்கும். ஸோ அதனால் இந்த மசாலாவுக்கு ரொம்ப கம்மியாக எண்ணெய் ஊற்றுங்க. மசாலாலாம் நல்லா பச்சை வாடை போகிற வரைக்கும் வதக்கியாச்சு. இனிமேல் நம்ம சிக்கன் போட்டுக்கலாம். இதையும் சேர்த்து கிளறி கொடுங்க. நம்ம ஏன் சிக்கனை பொரிச்சு போட்டோன்னா இந்த சிக்கனில் அப்போ தான் மசாலாலாம் ஏறி இருக்கும். ஒவ்வொரு பீஸும் அவ்வளோ சுவையாக இருக்கும். நம்ம சாப்பிடும்போது இந்த சிக்கன் செய்கிறது ரொம்ப ரொம்ப ஈஸி. கொஞ்சம் டிஃப்ரெண்ட் ஸ்டைல், பட் செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். சப்போஸ் நீங்கள் இதை வறுவலாக பண்ணுறதா இருந்தால் ஈவன் அப்படியே ட்ரையாக கூட பண்ணிக்கலாம். இந்த பொரிச்ச சிக்கனை சும்மாவே சாப்பிட்லாங்க, அவ்வளோ சுவையாக இருக்கும். 2 நிமிஷத்துக்கு அப்படியே இதில் நல்லா ஃப்ரை ஆகட்டுங்க. சிக்கனில் மசாலாலாம் நல்லா ஏறிடுச்சுங்க. இந்த அளவுக்கு வதக்கினா போதும். இந்த ஸ்டேஜில் நம்ம சிக்கன் தண்ணி எடுத்து வச்சுருக்கல, அதை இப்போ எடுத்துக்கோங்க. இந்த சிக்கனில் எண்ணெய் மேலே மிதக்கும். அந்த எண்ணெயோடையே சேர்த்து எல்லாத்தையுமே கடாயிலே ஊற்றிடுங்க. இப்போ எல்லாத்தையும் கிளறி கொடுங்க. இந்த சிக்கன் தண்ணியில் தான் டேஸ்ட்டே இருக்குது. கிரேவியோட திக்னஸ் உங்களுக்கு எவ்வளோ வேணுமோ அதுக்கு தகுந்த மாதிரி கொஞ்சமாக தண்ணி ஊற்றி அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. அதே மாதிரி டேஸ்ட்டும் பாருங்கள், உப்பு காரம் பாருங்கள், அதையும் உங்களுக்கு தகுந்த மாதிரி அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. இப்போ அடுப்பணல் மீடியமாக வச்சுருங்க. இது நல்லா கொதிக்கட்டுங்க. பாருங்கள், நல்லா ஒரு கொதி வந்துருச்சு. இப்போ ஒரு வாட்டி கிளறி கொடுத்துருங்க. நம்ம சிக்கன் நல்லா பொரிச்சிட்டோம், அதிலே வெந்திருக்கும். ஆனால் சிக்கன் பொரிச்சதுனால கொஞ்சம் ஹார்டாக இருக்கும். இந்த மாதிரி கிரேவியிலே கொஞ்சம் நேரம் வேகும் போதும் இந்த சிக்கனும் சாஃப்ட் ஆகிடும். ஸோ இப்போ அடுப்பணல் ஃபுல்லாக கம்மி பண்ணிவிடுங்க. 3 நிமிஷம் அப்படியே இருக்கட்டும், அதுக்கப்புறம் பார்க்கலாம். இப்போ ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். முன்ன இருந்ததை விட திக்காவாக இருக்குது. எண்ணெய் எல்லாம் கசிஞ்சு மேலே வந்துடுச்சு. ஸோ இந்த அளவுக்கு வெந்தால் போதும். இப்போ நல்லா கிளறி கொடுத்துட்டு இந்த ஸ்டேஜில் உலர்ந்த வெந்தயக்கீரை 1 டீஸ்பூன் எடுத்து வச்சுருக்கேன், அதுவும் இதிலே போட்டுக்கலாம். அதாவது கஸ்தூரி மேத்தின்னு சொல்லுவாங்க. இதோடையே 6 பச்சை மிளகா முழுசாக போட்டுக்கிறேன். இந்த மாதிரி பச்சை மிளகா போடும்போதும் அதுலேருந்து ஃப்ளேவர் மட்டும் வரும், காரம் உள்ளே இறங்காது. ஸோ நான் இதை கீரி போடல, அப்படியே தான் போட்டிருக்கேன். இப்போ இதை கிளறிக்கலாங்க. ஒரே 1 நிமிஷம் இதை நல்லா வதக்கலாம். உலர்ந்த வெந்தயக்கீரை போட்டதுக்கப்புறம் ரொம்ப நேரம் வதக்கணுமா, அதுலேருந்து கசப்பு வெளியே வந்துடும். ஆனால் இந்த மாதிரி வெந்தயக்கீரை போடும்போதும் அவ்வளோ ஒரு ஃப்ளேவர்ஃபுல்லாக இருக்கும். ரெஸ்டாரண்ட்லாம் நம்ம சாப்பிட்டா எப்படி இருக்கும் அந்த மாதிரி இருக்கும். வெந்தயக்கீரை போட்டதுக்கப்புறம் 1 நிமிஷம் வதக்கியாச்சு. இந்த ஸ்டேஜில் ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். லாஸ்ட்டாக இதில் கொஞ்சமாக கொத்தமல்லி தழை தூவிக்கலாம். அவ்வளோதாங்க, சூப்பராக மணக்க மணக்க நம்ம வறுத்த கோழிக்கறி ரெடி ஆகிடுச்சு. இன்றைக்கி பரோட்டாவோட தான் நான் சிக்கன் வச்சு சாப்பிட்டு காட்ட போகிறேன். டேஸ்ட் பார்க்குறதுக்கு முன்னாடி உங்களுக்கு தேவையான டிப்ஸ் கொடுத்துட்றேங்க. நான் முன்னாடி சொன்ன மாதிரி எப்பயுமே செய்கிறத விட இந்த மாதிரி சிக்கனில் மசாலா போட்டு எண்ணெயில் கொஞ்சம் வறுக்கும் போதும் இந்த மசாலா சிக்கன் உள்ளே இறங்கிட்டு ரொம்ப சுவையாக இருக்கும். அதே மாதிரி இதுக்கு என்னென்ன மசாலா போட்டனோ அது ரொம்ப முக்கியம். ரொம்ப ரொம்ப சிம்பிள் தான், பட் பயங்கர டேஸ்ட்டாக இருக்கும். உங்களுக்கு பார்க்கும் போதே தெரியும். நீங்கள் இதை ட்ரையாகவும் செய்யலாம், நல்லா கிரேவியாக ஜூஸியாகவும் செய்யலாம். இதை பரோட்டாவோட வச்சு சாப்பிட சொல்லணுமா என்ன? ஸோ நான் சொன்ன அளவுகளோடு செஞ்சு பாருங்கள், அவ்வளோ அற்புதமாக வரும். இப்போ எப்படி இருக்குன்னு டேஸ்ட் பார்த்துடலாம். ஃபஸ்ட்டு சிக்கன் சாப்பிட்டு பார்த்துடலாம். ஆஹா, வெறும் எலும்பு தாங்க இருக்குது, அவ்வளோ ஜூஸியாக இருக்கும் சிக்கன். ஓ மை காட், நிஜமாக சொல்கிறோம், அவ்வளோ சூப்பராக இருக்கு. இந்த கிரேவியோட டேஸ்ட் இருக்கே வேறு லெவல். செம்ம அஸ்தலாக இருக்குது. ஸோ கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கன்னு சொல்லுவேன். யாருக்கெல்லாம் சிக்கன் பிடிக்குதோ, ஒரு ட்ராப் இதில் மிச்சம் வைக்க மாட்டோம், அவ்வளோ ருசியாக இருக்குது. அப்பா, எனக்கு அவ்வளோ ஒரு திருப்தியாக இருக்குது. நான்வெஜ் பிடிக்கிறவங்களுக்கு தான் தெரியும் இந்த மாதிரி சுவையெல்லாம் சுவைச்சு சாப்பிடும் போதும். இதை நல்லா அப்படியே கிறிஸ்பியாக இருக்கிற பரோட்டாவோட வச்சு சாப்பிட்டா எப்படி இருக்கும். சாப்பிட்ருவோங்க. அப்படியே சிக்கன் அவ்வளோ சூப்பராக இருந்திருக்கு. சாப்பிட்ருவோம். செம்ம டேஸ்ட்டுங்க. பரோட்டா வித் சிக்கன். இந்த சிக்கனுடைய கன்சிஸ்டன்சி பாருங்கள், அப்படியே பரோட்டாவுக்கு ஏற்ற மாதிரி இருக்கும். இந்த சிக்கனை நெய் சாதத்தோடலாம் வச்சு சாப்பிட்டிங்கன்னா சும்மா வேறு லெவலில் இருக்கும். ஸோ கண்டிப்பாக நீங்களும் இதே மாதிரியே செஞ்சு பார்த்துட்டு ப்ளீஸ் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள். உங்களுக்கு இந்த ரெசிபி பிடிச்சதுன்னா ப்ளீஸ் மறக்காமல் ஃபஸ்ட்டு ஒரு லைக் கொடுத்துருங்க. ரொம்ப ரொம்ப பிடிச்சதுன்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள். நீங்கள் இதுவரையில் எனக்கு கொடுத்துட்ருக்க அன்புக்கும் ஆதரவுக்கும் ரொம்ப ரொம்ப நன்றி. உங்களுக்கு என்ன ரெசிபி வேணுமோ ப்ளீஸ் அதுவும் கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள். ஃபேஸ்புக்லேயும் நம்ம குக் வித் சங்கீதா பேஜஸ் இருக்குது, ப்ளீஸ் அதுவும் அப்படியே லைக் பண்ணி ஃபாலோ பண்ணிக்கோங்க. அடுத்த ஒரு சூப்பர் ஸ்பெஷல் வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன். Until then, see you. Bye bye. Love you all.